வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனம் ஏன் தாமதமாகுது? ஆல்ரெடி நியமனம் பணியில் இருக்காங்க ட்ரைனிங்கில். ஆனால் மீதி இருக்கிற ஆட்களுக்கு ஏன் நியமனம் வருமா வராதா? நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இனியும் நீங்கள் புயல் காற்றுல உட்காந்து பொறி தின்ற மாதிரி கதையை சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் உண்மையான தகவல்கள் பார்த்திங்கன்னா சில டிப்போக்கள் அடிப்படையில் நம்ம கேட்டிருக்கோம். சில அதிகாரிகள் கூறுகையில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையான ஒரு அனலிசிஸான ரிப்போர்ட்டை தான் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக 2025 ஏப்ரல் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு, ஜூலையில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வுகள் அக்டோபர் நவம்பரில் நடத்தி முடித்து டிசம்பர் வரைக்கும் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் எல்லாத்துக்குமே வழங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் டைமு, இதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு காலமாக இருந்தாலும் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டரை அதிக அளவில் எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தோடைய நிதி சுமையை சமாளிக்கணும். அதற்காகவே பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டரை அதிக அளவில் எடுத்துகிட்ருக்காங்க. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் கம் கண்டக்டர் இந்த டைம் எடுத்துட்டாங்க. ஆனால் டிரைவர் கம் கண்டக்டர் அடுத்த டைம் இந்த 2026 எடுப்பறதா உறுதி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஏன் இன்னும் வரல அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் இந்த மார்ச் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஏன்னா மார்ச் இறுதியில் நம்ம இருக்கோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஏப்ரல் 10க்குள்ளார உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பிடிக்கல அப்படின்ட்டு வெளியே வந்திருக்காங்க. இது சில மாவட்டங்களில் நடந்திருக்கிற உண்மையான தகவல் தான். ஏன் ட்ரைனிங் பிடிக்கலன்றது அவங்களுக்கே தெரியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ட்ரைனிங் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சில மாவட்டங்களில் ட்ரைனிங்கில் பேருந்து வளைக்க தெரியாதவங்க கூட ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாமளே நேர்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேருந்தை பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சி அவரால் வளைக்கவே தெரியல. ஸோ அவர் எப்படி ட்ரைனிங்கில் இருக்கார் அப்படின்றது இன்னமும் தெரியல. ஸோ அந்த மாதிரி எப்படி உள்ளே வந்தாங்கன்னு தெரியல. ஸோ எந்த மெரிட் லிஸ்ட்டில் அவங்கள அந்த கேண்டிடேட் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனாலும் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ விரைவில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கலாங்க. ஸோ அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா 2026 நோட்டிஃபிகேஷன் விரைவில் கொடுக்க போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் அதிக அளவில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டரை எடுக்கிறது உறுதியாகி விட்டதுங்க. டிரைவர் ஒரு 10,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.